கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவமான பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வராந்திரத்தில் போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி பின்பு ஆறும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதிக்கும் பலிபீடத்தில் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி இங்க பாருங்க, இந்த வேதத்தில் பார்க்கிறது பாவ நிவர்த்தி. வனாந்திர ஜீவிதங்களிலே நம்மை அநேக பாவங்கள் நம்மளை என்ன செய்யும்? சூழ்ந்துவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவிதம் எந்த ஜீவிதம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது செய்த பாவங்களை விடைக்கும் வனாந்திரத்தில் அதிக பாவம் செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில் இருக்கும் பொழுது நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. ஆனா வனாந்திரத்தில் அவங்கள் முறுமுறுக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க, மோசைக்கு விரோதமாக எதிர்த்திருக்கிறாங்க, மோசைக்கு மாறடிக்கிறவங்க எதிர்த்திருக்கிறாங்க, இந்த பொன் கண்டுபிடி செய்யறாங்க. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் எங்க செய்யல? அவங்க எகிப்திலே வாசம் பண்ணும் பொழுது இந்த காரியங்கள் ஒன்றும் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் வனாந்திரத்துக்கு நேராக தன்னுடைய கால்களை வைத்து நடக்க தொடங்கும் பொழுதுதான் இவர்களை அந்த கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடிக்கு இவர்களை தடை பண்ணுகிற ஆவிகள் அங்கு செயல்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் மோசே எடுத்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கானானுக்கு போகக்கூடாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் வருகிறது. அதனால் இவங்க என்ன செய்யணுமா? இவர்கள் தங்களை பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இவர்கள் தேவனுடைய சந்நிதியில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வெள்ளாட்டு கடா அடிக்கப்படுகிறதையும் காளை அடிக்கப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வருகிற போராட்டத்தை விடைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை இந்த அளவுக்கு நெருக்கங்கள் சூழ்கிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் பயங்கரமான நிலைநிற்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம், உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த காலத்தில் அவைகளை பலவந்தம் பண்ணி நிச்சயணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. பிசாசு தந்திரமாக வருவான், பிசாசு பலவிதமான ரூபங்களில் வருவான். அல்லேலூயா. இவைகளை ஜெயிப்பதற்கான அதிகாரம் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நிர்பந்தமான மனுஷர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்கிறது, நாம் தினமும் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நம்மை நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே சொல்லுவோம், பாவம் நம்மை நாம் வஞ்சிக்கிறதா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், அல்லேலூயா, எப்படியாவது விதத்தில் ஒரு பாவத்தை சூழ்ந்து கொள்ளும், எப்படியாவது ஒரு போராட்டம் என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இது பிசாசுடைய ஒரு வஞ்சனையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வஞ்சனைகள், அவருடைய சூழ்ச்சிகள் இன்றைக்கு வேறறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்துல நமக்கு விரோதமான சத்துருக்களை என்ன செய்யணும்? நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வனாந்திர யாத்திரை என்ன யாத்திரை? வனாந்திரத்தில் என்ன யாத்திரை? கானானுக்கு நேராக போகிற யாத்திரையாக வனாந்திர யாத்திரை. எங்க? அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள்ல பிரவேசிக்க வேண்டிய இடத்தை ஆண்டு எத்தனை நாட்கள் வேலை பண்ணாராம்? எத்தனை நாட்கள் வேலை பண்ணாராம்? 40 வருஷம் வேலை பண்ணாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் ஏன் வேலை பண்ணாருன்னா
நம்முடைய வாழ்நாள் அளவும் எங்க தான் போய்கிட்டு இருக்கிறோம்? வனாந்திரத்தில் தான் போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் வனாந்திரத்தில் தான் போயிட்டு இருக்கிறோம். நாம் சேர போகிறது கானான். அல்லேலூயா, அதான் பரலோகம். அல்லேலூயா, நான் சேர போகிற இடம் கானான், அதுதான் பரலோகம், அதுதான் பாலும் தேன் ஓடுகிறதான கானான் தேசம். அல்லேலூயா. அங்க வேலை செய்யாமலே அங்க ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட என்ன கிடைக்காது? ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. அங்க அப்படி இல்லை, நமக்கு ஆகாரங்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் தேவன் தோட்டத்தின் நடுவில் வைத்து அவங்க ஒரு குறைவில்லாதபடிக்கு அவங்க நடத்தி வந்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணுகிறானா? மஞ்சத்து போட்டு ஆண்டவர் ஆதாமை ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வருத்தத்தோடு பலனை புசிப்பீர்கள். எப்படி புசிப்பீங்க? வருத்தத்தோடு. ஆனா தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அது ஒரு கானானை போல் இருந்தது, அது ஒரு பரலோகத்தை போல் இருந்தது. அல்லேலூயா. அது தேவன் உலாவுகிற இடமாக இருந்தது, அது தேவனுடைய வெளிச்சம் உதிக்கிற ஒரு இடமாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். பாத்துங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. வனாந்திரத்துல இவர்கள் என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டார்களோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் கேட்டார்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இறைச்சி கேட்டாங்க, அப்ப கேட்டாங்க, தண்ணீர் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த இடத்திலிருந்து புறப்படும் பொழுது அங்கிருந்து வஸ்திரங்கள், பொன்னு, வெள்ளி எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டு வர்றார்கள். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. இப்படியாக இந்த ஜனங்களை வழிநடத்துகிற வேலையும் இந்த ஜனங்களுக்கு சில இடங்களில் சிலருக்கு அத்தியகிரகம் அப்படின்னு கிடைத்ததுக்கு மேலாக இன்னும் வேணும். அல்லேலூயா. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாரம். இங்க அநேகருக்கு போதும் என்கிறது இல்லை. அது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வெயில் ஏறுவதற்கு முன்பாக சேர்க்க வேண்டிய விஷயம் சேர்க்க. அதுக்கு முன்பாக சேர்த்தா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அநேகர் சேர்த்தாங்க, அநேகர் வெயில் ஏறினவங்க சேர்க்க போனாங்க, அங்க ஒண்ணும் கிடைக்கல. அல்லேலூயா. வெயில் ஏறக்கு என்ன பண்ணிச்சது? கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிச்சு. வெயில் ஏறின பிற்பாடு அது என்ன பண்ணிச்சுதான் உருகிறது. இன்னும் ஆண்டவர் சொல்லியிருந்தா தேவைக்கு மேல என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இவங்க தேவைக்கு மேலும் சேர்த்தார்கள். அவைகள் என்ன பண்ணிச்சுதான்? பூப்பம் பிடித்து போனது, நாரி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப அவங்கள் வஞ்சிக்கிறவர்களாக, அவர்கள் அதை இச்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாக இருக்கணும். அதான் சொல்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தட்டுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. இங்கே தான் பார்க்கும் பொழுது இந்த வனாந்திரத்துல இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டு சொல்றாரு, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். வனாந்திர யாத்திரை சொல்லுகிறது, உங்களை அடிக்கடி பாவங்கள் மூடும், உங்களை பின்னுக்காக பிசாசு இழுத்து போடுவான். பாருங்க, வனாந்திரத்துல அவங்க என்ன செய்யறாங்களாம்? பொன்னால் ஒரு கண்டி குட்டி செய்து சொல்லுகிறார்கள், இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம். அல்லேலூயா. நடத்தி வந்தது யாரு? நடத்தி வந்தது யாரு? தன்னோட ஓங்கிய புயத்தினால் அவங்க நடத்தினார். எப்படி? ஓங்கிய புயத்தினால். அல்லேலூயா. அவங்க நடத்தினாராம். ஆனா எங்க வந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் அடைத்து போனது. அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லுவது தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு தெய்வம் உண்டு பண்ணப்படுகிறது. அதுக்கு பேர் தான் கண்டுபிடி. அல்லேலூயா. யாரை மறந்து போனாங்க? பிரச்சனை வரும்போது யாரை மறந்து போனாங்க? போராட்டம் யாரை மறந்து போனாங்க? மோசே இல்லாதவங்க யாரை மறந்து போனாங்க? தேவனை மறந்து போனாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம அப்படிதான். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது தேவனை மறக்க கூடாது, தேவனை இறுக பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அந்த இடத்துல 2 மனுஷர்கள் தேவனை இறுக பிடித்துக் கொண்டார்களாம். அல்லேலூயா. 2 மனுஷர்கள் யாரெல்லாம் கேட்டா
யோசுவாவும் காலேபும் தேவனை இறுக பிடித்துக் கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் அந்த செய்ய முடியல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் பல பாடுகளை, பல இன்னல்களை, பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை நாம் தாங்கிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தாங்காத பட்சத்தில் அந்த ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாதம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில எப்படி இருங்க, அனலுள்ளாக இருங்க. அல்லேலூயா. நம்ம தான் அனலை வருத்தணும், அனல் தன்னால வராது. அல்லேலூயா. அனலின்றி குளிரும் இல்லாமல் இருந்தால் தேவன் என்ன பண்ணுவாரா, வாந்தி பண்ண போடுவார். ஏன் அந்த வார்த்தை அங்க வருகிறது? ஆண்டவனை எங்க வச்சிருக்காரா? அவருடைய இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார், அவருடைய உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அனலின்றி குளிரும் இருக்கும் பொழுது அவர் உள்ளிருந்து வாந்தி பண்ணுவார். நாம் வாந்தி பண்ணது எங்க தரும்? நாம் வாந்தி பண்ணது எங்க தரும்? உள்ளிருந்து வருவது, உள்ளிருந்து வருகிறதுக்கு பேர் தான் வாந்தி. அல்லேலூயா. வாயில போட்டுட்டு வெளியே போடுவது பேர் துப்புறது, அப்படிதானே? அல்லேலூயா. உள்ளிருந்து வருகிறதுக்கு பேர் என்னது? வாந்தி. அப்ப பாருங்க, நம்மை ஆண்டவர் தனக்குள்ளாக நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. வராந்திர யாத்திரையில் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்து பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். என்னாகமம் 32 அதிகாரம் 17, 18 வாசிப்போம். நடப்போம். கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை என்று யோர்தானின் அப்புறத்தில் கிழக்கு பார்க்கும்போது நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அளவும் பாருங்க, சேருகிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அல்லேலூயா. எங்க போய் சேருகிற வரைக்கும் யுத்தம் உண்டு? கானானுக்குள்ள போய் சேருகிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அங்க பாருங்க 18 பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் நாங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. என்னாகவும் 32 215 பக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாமும் கானானுக்கு நேராக புறப்பட்டு கொண்டிருக்கிற வனாந்திரத்தில் இருக்கிற நமக்கு என்ன உண்டு? யுத்தங்கள் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதோட 21 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்துக்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்தசனர்களாய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அந்தேசம் கர்த்தர் முன்பாக வசைப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தர் முன்பாகவும் இஸ்ரவேல் முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். பாருங்க, யுத்தம் பண்ணினாதான் நீங்க எப்படி இருப்பீங்களா? சொல்லுங்க, யுத்தம் பண்ணினாதான் நீங்க எப்படி இருப்பீங்களா? குற்றமற்றவங்க. யுத்தம் பண்ணலன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க? இங்க அழகா சொல்லிட்டு இருக்குது, அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு. அப்ப ஆண்டவருக்கு நம்முடைய தேசமா வசப்படணுமா? வசப்படுத்துறது யாரு? சொல்லுங்க, வசப்படுத்துறது யாரு? நம்ம தான் வசப்படுத்தணும். எப்படி வசப்படுத்தணும்? யுத்த வீரர்களாக புறப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் புறப்படணும். யுத்த சூழலாக புறப்பட்டு
நாம் அதை என்ன செய்யணுமா? அப்பதான் குற்றம் இல்லாதவா இருக்கும். எப்போ? அப்பதான் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம், குற்றம் அல்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 22 வாசிங்க. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால், வாசிங்க 23 வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாருங்க, நீங்க இச்சசனமாய் புறப்பட்டு அதை சுதந்திரிக்காமல் இருக்கிற பட்சத்திலே, அல்லேலூயா, அது உங்களுக்கு பாவமாக மாறும். எப்படி மாறுமா? பாவமாக மாறும். பாவம் சாபமாக மாறும். அல்லேலூயா. எப்படி மாறுமா? பாவம் சாபமாய் மாறும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, நாம் புறப்பட்டு போக வேண்டுமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 13வது அதிகாரம் அதனுடைய 18-19 வாசிப்போம். 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்கள் ஆதரித்து 7 ஜாதிகளை அழித்து அவர்கள் தேசத்தை பின்பு ஏறக்குறைய எத்தனை வருஷம்? 450 வருஷ காலமாய் போதும். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷமாய் வனாந்திரத்தை அவரை ஆதரித்து கானான் தேசத்து 7 ஜாதிகள் அழித்து. நம்ம எத்தனை ஜாதி அழிக்கணும் சொல்லுங்க? எத்தனை ஜாதி அழிக்கணும் சொல்லுங்க? 7 ஜாதிகளை அழித்து. அன்றைக்கு காவலுக்கு பாருங்க, அல்லேலூயா. அப்ப 7 ஜாதிகளை அழித்து அவனுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அந்த வனாந்திரத்திலே அவர்களை யுத்தவீரர்களாக மாற்றி 7 ஜாதிகளாக அளிக்கிறாரு. 7 விதமான ஜாதிகள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பின்தொடர்ந்திருக்கிற அந்த ஜாதிகளின் கூட்டங்களை, நம்மளை பின்தொடர்கிற பலவிதமான பிசாசு கூட்டங்கள் உண்டு. நம்மளை பின்தொடர்கிற மின்னும் நெருக்கிற ஆவிகள், குடும்பத்தை நெருக்கிற ஆவிகள். அல்லேலூயா. பாஷான் தேசத்து எருதுகள். அல்லேலூயா. அடிமரங்களை கட்டி இருக்கிறதான சர்ப்பத்தின் வல்லமைகள், நம்ம தேசத்தை ஆளுகை பண்ணுகிறதான விக்கிரகத்தின் வல்லமைகள், இவர்களெல்லாம் நிச்சயமா அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 4வது அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. யோசுவா 14, யோசுவா 4:14-4 13. 40,000 பேர் யுத்தசனராய் யுத்தம் பண்ணும்படி கடந்து போனார்கள். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாருக்கு பயந்திருக்கணும்? யாருக்கு பயந்திருக்கணும்? ஊழியக்காரருக்கு நிச்சயமா சொல்லுங்க. ஊழியக்காரருக்கு நிச்சயமா பயந்திருக்கணுமா? அல்லேலூயா. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண் முன்பாகவும் மேன்மைப்படுத்தி இருந்தார். அவர்கள் யோசேப்புக்கு பயந்தது போல, மோசேக்கு பயந்தது போல அவர்களும் அவனுக்கும் அவன் உயிரோடு நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்னும் உபாகமம் 3வது அதிகாரம் 20 வாசிங்க. உபாகமம் 3:20. ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணது போல உங்கள் சகோதரரை இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில்
சுதந்திரத்துக் கொள்ள மட்டும் நீங்கள் இருந்து போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரை பாருங்க. இன்றைக்கு நாம் முதலாவது என்ன செய்கிறோமா? சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். இரண்டாவதாக நம்மை போல கஷ்டப்படுகிறவர்களை என்ன செய்யணுமா? அவர்களையும் அவருடைய சுதந்திரங்களையும் அவர்கள் சுதந்திரத்தின்படியாக அவங்களோட வாழ்க்கையில் சமாதானங்கள் உண்டாகும்படியாக நாம் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? உதவி பண்ணணும். அல்லேலூயா. முதலாவதாக நாம் சுதந்திரிக்கணும். இரண்டாவதாக சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறவர்களை என்ன செய்யணும்? சுதந்திரிப்பதற்கு நாம் உதவி பண்ணணும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? ஊழியம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? தேவனுக்கு செய்கிறதான தொண்டு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? விரும்புகிறதான காரியமாக இருக்கிறது. அதான் பைபிள் சொல்கிறது, தன்னை போல் நினைச்சணுமா நாம் நம்மை போல் நினைச்சணுமா? நம்மிடத்தில் தேவன் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. பாருங்க, இன்றைக்கு நாம் நிற்கணும், அப்புறமா விழுந்து கிடக்கிற தூக்கி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நாம் நிற்கும்படியாக நாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொண்டுதான் எழுப்பி நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல யோசுவா என்ன செய்கிறானா? தேவனுடைய பலத்தில் நின்று அந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்கிறானா? மேற்கொண்டு அவன் எழுப்பி வருகிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல சத்துருடைய கூட்டங்களை அவன் மேற்கொண்டு எழுப்பி வருகிறான். அந்த பார்வோனின் வல்லமைகளை அவன் செய்தானா? மேற்கொண்டு எழுப்பி வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் நமக்கு விரோதமான சத்துருடைய கூட்டங்களையும் நாம் மேற்கொள்ளணும். மேற்கொண்டு அவன் அதிகாரங்களை என்ன செய்யணுமா? நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, முதலாவதாக படித்த வசனத்தை வாசிப்போம். யோசுவா 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல ஏறக்குறைய 40,000 பேர் யுத்தசர்களாய் யுத்தம் செய்யும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமபூமியில் வெளிகளில் கடந்து போனார்கள். எத்தனை பேர் போனாங்களா? எத்தனை பேர் போனாங்களா? ஏறக்குறைய 40,000 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் போனாங்களா? 40,000 பேர் போனாங்களா? இதுக்காக எரிகோவை மேற்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மால் மாத்திரம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. முதலாவதாக நாம் எழுப்பி மற்றவர்களை நிச்சயம் ஆயத்தப்படுத்தணும். மற்றவர்களை யுத்த வீரர்களாக நிச்சயமா மாற்றி நாம் அவர்கள் அதாக சொல்வது 40,000 பேர். யோசுவா மட்டும் போன கதை நடக்காது. அல்லேலூயா. யோசுவாவுக்கு கூட புறப்படுகிற 40,000 பேர் புறப்படணும். அல்லேலூயா. ஆஸ்திரேலியா மட்டும் புறப்பட்ட கதை நடக்காது. யோசுவா போகிறான், அங்கே பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். இன்னும் மாஸ்டர்கள் போறாங்க, இன்னும் யுத்த ஜனங்கள் போறாங்க. இவங்க எல்லாம் ஒரு மனதோடு புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு புறப்பட்டு யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு படிப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனதோடு சத்துருக்களை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இன்னைக்கு அந்த ஒரு மனதில் நம்மளோட வாழ்க்கை கிடையாது இல்ல. அல்லேலூயா. சோக்தி ஜெபிக்க சொன்னா ஏதோ 1-2 மட்டும் சொல்றது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை எல்லாரும் செய்யணும் சொல்லுங்க? ஒரு வசனத்தை சொல்லி பண்ண சொன்னா ஏதோ 1-2 மட்டும் மாத்திரம் அந்த வசனத்தை சொல்றது. அல்லேலூயா. அல்லது மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? கட்டப்படாம இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கட்டப்படாதவரை ஜனங்கள் கட்ட முடியுமா? அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? கட்டுகளுக்குள்ளதான் இருக்கிறாங்களா? அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்களும் சரி, அல்லேலூயா, எல்லாரும் ஒரு விதமான கட்டுகளுக்குள்ளே. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இல்லை? அவர்களுக்கோ மனமில்லை. யாருக்கு மனமில்லை? அவர்களுக்கோ மனமில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறோம் உண்மைதான், ஆனா என்ன செய்கிறது இல்லை? யுத்தம் பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா.
யுத்தம் பண்ணணும்னா நம்ம கையில் என்ன வேணும்? யுத்தம் பண்ணுவதற்கான சர்வாயுத வர்க்கம் வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? சர்வாயுத வர்க்கம் வேணும். நம்முடைய கைகளிலே சர்வாயுத வர்க்கம் வேணும். அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல தாவீது ஒரு சிங்கத்தை கொல்லுகிறான். எதை கொல்லுகிறான்? சிங்கத்தை கொல்லுகிறான். அவன் எதை வச்சு கொண்டான்? எதை வச்சு கொண்டான்? தன்னுடைய கையினால அதோட வாய் என்ன பண்ணனா? குளித்து போட்டான். அப்படிதானே? ஆட்டுக்குட்டி அதுக்கு வாய்க்கு தப்பு வைத்தான். அப்படிதானே? அல்லேலூயா. தன்னுடைய கையினால அதை கொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது எதை குறிக்கிறது? அவனுடைய ஆவிக்குரிய பலத்தை குறிக்கிறது. அது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த பலன். அல்லேலூயா. அவன் யாரு? தாவீது யாரு? யூத ராஜசிங்கத்தின் பிள்ளை. நம்ம யாரு? நம்ம யாரு? அல்லேலூயா. யாரு? நம்மளும் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளை இல்ல. ஆனா நம்ம யாரை போல இருக்கோம்? யாரை போல இருக்கோம்? யாரை போல இருக்கோம்? சொல்லுங்க. குழி தோண்டி ஒளித்துக் கொள்ளுகிற முஸ்லிம் புள்ளி முஸ்லிக்கு போல இருக்கும். புள்ளி முஸ்லிம் நிச்சயமா ஒரு அரவை கட்டுற ஓடி பத்திர வீட்டில் நிச்சயமா ஒளித்துக் கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் அதுக்கு சொல்லுகிறது, அது சத்துவம் இல்லாத ஜந்துவாயு. சத்துவம் இல்லாத ஜந்து அப்படின்னு என்ன? பலன் இல்லாத ஜந்து. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏன் ஒழிக்கிறோம்? நமக்கு என்ன இல்லை? சத்துவம் இல்லை, பலன் இல்லை. அதனால புள்ளி முசலை போல இருக்கிறோம். எதை போல இருக்கிறோமா? புள்ளி முசலை. இந்த இடத்துல அடிக்கடி ஒரு ஆளை பார்த்து உபயோகப்படுத்துறது. அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பற்றி நாங்க ஜோம் பண்ணல, நீ ஜோம் பண்ணணும், நீ முழங்கால் போடணும். அல்லேலூயா. 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 நாங்க ஜோபிக்கிறது இருக்கட்டும், நீ தான் அதுக்கு முதல்ல ஜோம் பண்ணணும்னு சொல்றேன். அப்பொழுது நான் இந்த வசனத்தை வச்சிருந்தேன், நீ யாரு குழி முசலா அப்படின்னு கேட்பேன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு குழி முசலா இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணுமா? சத்துவ ஜனமா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணுமா? சத்துருக்களை ஜெயிக்கிற யூத ராஜ்யத்து சிங்கத்தின் பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. பிசாசும் கட்சிகள் சிங்கத்தை போல இருக்கிறான். யாரை போல இருக்கிறானா? கட்சிகள் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சிங்கத்தை போலதான் சொல்லியிருக்க தவிர சிங்கம் என்று சொல்லல. அவன் வேஷம் தரித்து திரிகிறான். யாரை போல? சிங்கத்தை போல வேஷம் தரித்து திரிகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பண்டு சின்ன வயசுல நாங்கள் கதை படிச்சுட்டு உண்டு. நரி சிங்கமான கதை. யாரு? நரி சிங்கமான கதை. அல்லேலூயா. நரி சிங்கமாக உட்கார்ந்து இருந்துச்சு. பாருங்க, ஆனா நிறைய நேரம் அந்த அந்த நரிக்கு அந்த சிங்கமாக நிச்சய முடியல, நடிக்க முடியவில்லை. காரணம் நினைச்சுன்னா சிங்கம் சிங்கம் தான், நரி நரி தான். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த சாயம் வெளுத்து போனது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த நரி சிங்கத்துக்கு வாக்கி இரையாகி போனது. அல்லேலூயா. அது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் நடிச்சு பார்த்தா, ஆனா சிங்கம் கண்டுபிடித்து விட்டது. அல்லேலூயா. சிங்கத்துக்கு என்ன உண்டு? கர்ச்சனை உண்டு. நரி என்ன செய்யும்? கர்ச்சிக்க முடியாது. அதுக்கு அது ஊழலம் போடும். அல்லேலூயா. என்ன செய்ய முடியாது? கர்ச்சிக்க முடியாது. அது கர்ச்சிக்கும் பொழுது அதுக்கு வாயில அந்த சவுண்ட் என்னது? ஊழை. அல்லேலூயா. அப்பொழுது அங்க என்ன பண்ணிச்சு? சாயம் வெளுத்து போனது. அல்லேலூயா. அதே மாதிரி பிசாசை மேற்கொள்கிற வல்லமை நமக்கு உண்டு. நம்மை மேற்கொள்கிற வல்லமை யாருக்கு கிடையாது? பிசாசுக்கு கிடையாது. நாம் ஏன் கிடையாது? நாம் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நமக்காக பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே கடைசி இரத்த வரைக்கும் சிந்தி நம்மளை ஜெயித்திருக்கிறார். நமக்காக ஜெயித்திருக்கிறார். அதான் சொல்கிறார், இனி உலகம் உங்களை ஆளுகை பண்ண முடியாது. அல்லேலூயா. உலகம் பாடுவல்ல, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னாகவும் பிசாசு பின்னாகும். இல்ல, பிசாசு பின்னுக்கு நம்ம பின்ன பார்க்க கூடாது. எங்க படிக்கணுமா? பிசாசு ஒரு பார்த்துச்சு. அல்லேலூயா. 31 ஆச்சு. அல்லேலூயா.
பாருங்க, உலகத்தை பார்க்க கூடாது. உலகத்தை பார்க்கிறவங்க உப்புனா போவாங்க. உலகத்தை பார்க்கிறவங்க விழுந்து போவாங்க. உலகத்தை பார்க்கிறவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இருக்காது. திரும்பி திரும்பி பார்க்கிறவங்க என்ன இருக்காது, பயந்துறவங்க தான் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. பயம் இல்லாதவங்க எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க, முன்னதான் பார்த்து. அல்லேலூயா. பயந்தவங்க மட்டும்தான் பின்ன பார்த்து 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 போடும். அல்லேலூயா. இன்றைக்கு பேசுகிறது, தேவன் நமக்கு பயத்தினாவே தராமல் தைரியத்தினாவே. அப்போ தைரியம் உள்ளதெல்லாம் பின்ன பார்க்காது, தைரியம் இல்லாத மட்டும்தான் பின்ன பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ பின்னிட்டு பார்த்துதான் அதையோ அந்த லோத்துடைய மனைவி அவள் என்ன பண்ணாலும் உப்பு தூணாய் போனாள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தைரியத்தினாவே தந்திருக்கலாம். அந்த தைரியத்தினாவியை ஒரு கையில பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அந்த பட்டயத்தை ஒரு கையில பிடித்துக் கொள்ளணும். அந்த பட்டயத்தை ஒருபோதும் அந்த கையை விட்டு எரிக்கக்கூடாது, நழுவ விடக்கூடாது. அல்லேலூயா. பட்டயத்தை நழுவ விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், பெரிய ஆபத்து உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பட்டயத்தை தேடினா பட்டயம் இருக்காது. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது மட்டுமல்ல பட்டயத்தை தேடணும், இப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில பட்டயம் எப்படி இருக்கணும். பாருங்க, மோசேக்கு கையில் என்ன இருந்துச்சு, ஒரு கோல் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே உன் கையில் இருக்கிறது என்ன, கோல், அதை கீழே போடுன்னு சொன்னார். அவன் கீழே போட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையின்படியாக அந்த கோலை போட்டதுனால அந்த கோல் எப்படி மாறிச்சான், சர்ப்பமாக மாறிச்சு. அந்த சர்ப்பம் என்ன பண்ணிச்சுதான், மந்திரவாதியோட எல்லா கோலையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற கோல் யாருடைய கோலாக மாறணும், தேவனுடைய கோலாக மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய கோலாக மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன உண்டாகும் சொல்லுங்க. தேவனுடைய கோலாக மாறும் பொழுதுதான் நமக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கின்ற அர்த்தம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய கோலாக மாறணும். பாருங்க, அந்த மோசே போட்ட கோல் இப்போது முதல்ல போடும்போ வெறும் கோலாதான் போட்டான் இல்ல, இப்போ விலை மதியாத கோலாக தன் கையில் வருகிறது. அல்லேலூயா. பார்வோனுடைய மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கி போடுகிற கோலாக அது மாறினது. அல்லேலூயா. இப்ப மந்திரவாதி கையில் இருக்கிற கோல் இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க, மோசேக்கு கையில் இருக்கு. அல்லேலூயா. மந்திரவாதிகள் பல ஆயிரங்கள் கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்து அவங்க வாங்கி வைத்திருந்ததான அந்த கோல்கள் எல்லாம் இப்போது மோசேயோட கையில அது பயங்கர பலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கோலை தான் சொன்னாரு, அதை நீட்டு, என்ன பண்ணு, அதை நீட்டும் பொழுது தண்ணீர் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. என்ன பண்ணிச்சு, தண்ணீர் இரண்டாக பிளந்தது. அவ்வளவு ஜனங்களும் அதிலே கால்நடையாக நடந்து மறுகரைக்கு போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறுகரைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். நம்ம கையில் இருக்கிற கோல் அது தேவனுடைய கோலாக மாறணும். நமக்கு விரோதமான மந்திரவாதிகளுடைய அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற கோலாக நம்ம கையில் இருக்கிற கோல்கள் மாறணும். யாருடைய கோல்களை, மந்திரவாதிகளுடைய கோல்களை மேற்கொள்ளுகிற கோலாக. அல்லேலூயா. சத்துருடைய அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற கோலாக நம்முடைய கோல் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கையில் இருக்கிற கோலை ஒருத்தருக்கு பார்க்க முடியாது. அல்லேலூயா. என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு நாளில் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். என் கையில் ஒரு மோதிரம் கிடக்கிற மாதிரி பார்த்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பொழுது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நான் உலக பிரகாரம் போய்விட்டனோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்பொழுது அவரால் ஒருவருக்கு சொன்னேன், அப்படியாக நான் தரிசனம் பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு தெரியுமா, அது தேவனுடைய அதிகாரம். எனது தேவனுடைய அதிகாரம். அல்லேலூயா. முத்திரை மோதிரம். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் உலக பிரகாரமானதை போடுகிறவனைக்கும் ஆவிக்கிறத போடுறவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய சர்வாத வர்க்கத்தை போடுகிறது நமக்கு அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாக நாம் மாறணும். ஆவிக்குரிய சர்வாத வர்க்கத்தை நிச்சயம் தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, அந்த போராட்டங்களை நான் ஜெயிக்கணும்னு சொன்னா நாம் யாராக மாறணும்,
கோலாக மாறணும். அல்லேலூயா. அந்த மோசேயுடைய கையில் இருந்த கோல் ஒரு நாளில் என்ன பண்ணிச்சுதான் சொல்லுங்க, சர்ப்பத்தை விழுங்கினது. இனி ஒரு நாள் என்ன பண்ணிச்சுதான் அந்த வனாந்திரத்தை அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணினது. இனி ஒரு நாள் என்ன பண்ணிச்சுதான் சொல்லுங்க, என்ன பண்ணிச்சது, அந்த கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணினது. அல்லேலூயா. இனி ஒரு நாள் என்ன பண்ணிச்சுதான் வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன கொடுத்துதான் வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. இனி ஒரு நாள் என்ன பண்ணிச்சுதான் யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்தை என்ன மடங்கடிக்க பண்ணினது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த கோலுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. அது சாதாரண கோல் அல்ல. அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கமாகிய கோல். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரங்கள் தான் நமக்கு விரோதமான தண்ணீரை புழக்க பண்ணும். பாருங்க, பைபிள்ல எலியா என்கிறதான மனுஷன் தன் கையில் இருக்கிறதான சால்வை என்ன செய்கிறானா, முறுக்கி எங்க அடிக்கிறானா, யோர்தான்ல அடிக்கிறான். அது இரண்டாக என்ன பண்ணிச்சுதான் பிரிந்தது. பிரிந்து இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. யாரெல்லாம்? எலியாவும் எலிஷாவும் போறாங்க. அல்லேலூயா. அப்ப எலிஷாவிட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு. யாருக்காட்ட இல்ல, எலியாட்ட இருந்தது, எலிசாட்ட இல்ல. அப்ப எலிசா எதற்கு அவரை பின்கொள்ளுகிறான்னு கேட்டா, அவனுடைய அதிகாரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிறான், நீ என்னை பின்தொடர்ந்து வருகிறாயே, உனக்கு என்ன வேணும்? அவனை நெல்லிடிச்சு நிற்கிறாள், என்னையே பின்தொடர்ந்து வருகிறாய், ஆண்டவருக்கு அங்கா இருக்கிறார் இங்க இருக்கிறார் எல்லா இடத்துலையும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறியே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சொல்லுகிறான், எனக்கு என்ன வேணும்? இரட்டிப்பான அதிகாரம் வேணும். சிங்கிள் அதிகாரம் வேண்டாம், இரட்டிப்பான இது அதிகாரம் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, எதை கேட்டாய்? அரிதான காரியத்தை கேட்டாய். நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? அரிதானதை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் இருக்கிறதை பெற்றுக்கொள்கிறது வேஸ்ட். அல்லேலூயா. அரிதானதை பெற்றுக்கொள்ளணும், அரிதான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், அரிதான வல்லமை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அரிதானதை பெற்றுக்கொண்டாய், கேட்டாய், ஆனாலும் நான் மேலே எடுக்கப்படுவேன் அல்லவா, எடுக்கப்படும் பொழுது நீ என்னை கண்டால் அதை பெற்றுக்கொள்ளவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது பாருங்க, அவங்க இரண்டு பேரை பிரிக்கத்தக்கதாக அங்க என்ன வருகிறது? என்ன ரதங்கள் வருகிறதா? அக்கினி ரதங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வருகிறது? அக்கினி ரதங்கள். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு இடையில படாக்க கடத்து போட்டாங்க. ரெண்டு பேரும் எந்த திசை ஓடுகிறோம் நமக்கு தெரியாது. அப்படிதானே? அல்லேலூயா. ஒற்ற 50 பைசைக்குள்ள படாக்க நிச்சய முடியாது, நமக்கு அபிஷேகம் நிற்காது. அல்லேலூயா. இங்க என்ன போச்சுன்னா அக்கினி ரதங்கள். இந்த படக்கைகளை உடைக்கும் எவ்வளவு மேலானது இல்ல. அக்கினி என்னது? அக்கினி என்னது? நமக்கு பின்னர் அக்கினி நம்ம கிடைக்க முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினி ரதங்கள் ரெண்டு பேரை இரண்டாக பிரித்து ஒருவனை என்ன பண்ணிச்சுதான் மேலே ஏற பண்ணினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அந்த அக்கினிக்கு முன்னாகவும் நிற்பதற்கு எலிஷா தகுதி பெற்றிருந்தான். அல்லேலூயா. எப்படி? அந்த அக்கினிக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த எலிஷா என்ன பண்ணாரா? தகுதி பெற்றிருந்தான். அல்லேலூயா. மேலே பார்க்கிறான். மேலே பார்க்கும் பொழுது அங்கிருந்து என்ன விழுகிறது? சால்வை விழுகிறது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வந்து அவனும் அதே போல முறுக்கி அடிக்கிறான். அங்க யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. என்ன செய்கிறது? யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. அல்லேலூயா. இதுதான் தேவன் அதிகாரம். அல்லேலூயா. மோசே மட்டும் யோர்தானை பிளக்கல்ல. யார் பிளக்கிறது? ஒரு தீர்க்கதரிசி பிளக்கிறான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இல்ல, இரண்டு தீர்க்கதரிசிகள் பிளக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க பிளக்க முடியும், நம்ம பிளக்க முடியாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் சர்வாயுத வர்க்கம், அதுதான் தேவனுடைய பலன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட ஆறுலாம் பிளக்கலாம் போட்டோம், நம்ம குடும்பத்தை கட்டி இருக்கிற ஆவிகளை மட்டும் செய்தா போதும். சொல்லுங்க. உடைச்சால் போதும்.
அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தின்படியாக ஆசீர்வதிக்கட்டும். அப்படி நம்ம முழங்கால் படி போடுவோம். தேவனுடைய சமூகத்தில் சிறந்த ஜெபிக்க போறோம். தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில அப்பா எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். அதிகாரம் இல்லை சொன்னால் அந்த வனாந்திர யாத்திரையில் நிற்க முடியாது. வனாந்திர யாத்திரையில எங்களுக்கு பலன் வேண்டும். பலன் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நிற்க முடியாது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் பொழுது மோசேயுடைய கையில தேவன் கோலை கொடுத்திருக்கிறார். அந்த கோல் அந்த ஜனங்களை வழிநடத்துறது. இன்றைக்கு ஹல்லேலூயா நம்முடைய கையில் இருக்க அதிகாரம் தான் நம்மளை வழி நடத்தணும். தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் யுத்த சரங்களாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே யுத்தம் செய்களாய் புறப்படட்டும். ஆண்டவரே யுத்த வீரர்களாக நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே பிசாசுடைய அதிகாரிகளை உடைக்கட்டும். ஆண்டவரே சிங்கத்தை போல வேஷம் தரிக்கிற ஆவிகளை நாங்கள் மேற்கொள்ளட்டும். ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. வாய்களத்திலே இயேசுவே ஆண்டவர் எங்கள் அதிகாரங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். எங்களுடைய கிருபைகளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். எங்களுடைய அதிகாரங்களை ஆவிக்கிற கண்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை எழுப்ப முடியவில்லை. இந்த கட்டுகள் அரட்டும். இந்த கட்டுகள் தெரிக்கட்டும். சிறைச்சாலை வல்லமைகள் தெரிக்கட்டும். சிறைச்சாலை கதை விளையட்டும். ஆண்டவரே அந்த அபிஷேகங்களுக்கு திரும்ப தாருங்க. அந்த அதிகாரங்களுக்கு திரும்ப தாருங்க. நாங்கள் ஆண்டவரே வனாந்திரத்தில் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். வனாந்திரத்திலே ஆண்டவரே ஏனோக்கின் ஹல்லேலூயா புத்திரர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோக்கின் புத்திரை ஹல்லேலூயா ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே ராட்சதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே தேவனுடைய பலன்களுக்கு வேண்டும். ஆண்டவரே ஏனோக்கின் புத்திரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவளை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே அவளுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்படி அல்ல, அவளை ஜெயிக்க வேண்டும். தேவ பலத்தைகளுக்கு தாருங்க. தேவ கிருபைகளை தாருங்க. தேவ அதிகாரிகளை தாருங்க. தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அதிகாரம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ரிபாலவா ரிகாலவா இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகாரம் வெளிப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். இப்போது சத்துருடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக. எரிகோவின் வல்லமைகள் உடைந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தாலே எங்களுடைய கையில் இருக்கிற பட்டயங்கள் சத்துருக்களை மேற்கொள்கிற பட்டயங்களாக மாறட்டும். ஆண்டவரே மோசேயுடைய கையில் இருந்தாரே அந்த ஹல்லேலூயா கோல் ஆண்டவரே மந்திராதனுடைய கோல்களை விழுங்கி போட்ட கோல்களாக மாறினது. இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் கையில் இருக்கிற அதிகாரங்கள் எங்கள் தேசத்தை ஆளுகை பண்ணுங்க. அந்த ஆவிகளை மேற்கொள்கிற ஒரு கோலாக ஒரு அதிகாரமாக இப்போது மாறுவதாக. எங்கள் குடும்பங்களை ஆளுகை பண்ணுகிற அந்த ஆவிகளை மேற்கொள்கிற ஒரு கோலாக நாங்கள் மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. 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 இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிற இயேசுவின் நாமத்தாலே ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. மோசேயின் கோலாக நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. எலிசாவின் கையில் இருந்ததானே ஆண்டவர் சால்வையாக அப்பா நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை 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 பலப்படுத்துங்க. 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 தேவ கிருபை தேவ கிருபை தேவ அதிகாரம் தேவ பிரசன்னம் தேவ கிருபை தேவ கிருபை தேவ வல்லமை நேற்று விட்டு வென்று மாறாத எங்கள் தேவனுடைய வல்லமை ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனுடைய வல்லமை மரணத்தை ஜெயித்த வல்லமை பாவத்தை ஜெயித்த வல்லமை சாபத்தை ஜெயித்த வல்லமை சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கிற வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பட்டயங்களாக மாற்றுங்க. ஈட்டிகளாக மாற்றுங்க. ஆண்டவர் கோலாக மாற்றுங்க. அதிகாரங்களாக மாற்றுங்க. சர்வாத வர்க்கமாக மாற்றுங்க. சர்வாத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சவுல் ராஜாவிடத்திலே ஒரு சர்வாத வர்க்கம் இருந்தது. அதை பார்த்து தாவீது சொல்லுகிறான், இது எனக்கு பழக்கமில்லை. இது உலக பிரகாரம் ஆயுதங்கள் நமக்கு பழக்கமில்லை. உலக பிரகாரமான உடைகள் நமக்கு பழக்கமில்லை. உலக பிரகாரம் சர்வாத வர்க்கங்கள் நமக்கு பழக்கமில்லை. இதுக்கு தேவனுடைய பட்டயம் தேவனுடைய சர்வாத வர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரட்டும். தேவனுடைய சர்வாத வர்க்கம் வெளிப்பட்டு வரட்டும். தேவனுடைய சர்வாத வர்க்கம் ஆண்டவரே உள்ளான
மனுஷன் பலப்படுத்தப்படட்டும். உள்ளாத மனுஷன் பலப்படுத்தப்படட்டும். உள்ளாத மனுஷன் பலப்படுத்தப்படட்டும். தேசாதிபதிகள் உடைந்து போகட்டும். தேசாதிபதிகள் உடைந்து போகட்டும். தேசத்தை ஆளுக பண்ணுகிற கால ஆவிகளை வெட்டி வீழ்த்துகிற அதிகாரிகள், தேசத்தை தலைமுறை தலைமுறையாக ஆளுகை பண்ணுகிற ஆவிகளை வெட்டி வீழ்த்துகிற அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களை தலைமுறை தலைமுறையாக ஹல்லேலூயா ஆளுகை பண்ணுகிற ஆவிகளை வெட்டி வீழ்த்துகிற அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தால் வெளிப்பட்டு வரட்டும், வெளிப்பட்டு வரட்டும், வெளிப்பட்டு வரட்டும், வெளிப்பட்டு வரட்டும். தடைகள் உடையட்டும், கட்டுகள் அரட்டும், தடைகள் உடையட்டும், கட்டுகள் அரட்டும். இயேசுவின் நாமத்தால் உலகத்தில் இருப்பவரை விட எனக்கு இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவரை விட நான் ஆராதிக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவரை விட எனக்கு இருக்கிற பெரியவர். எல்லா இயேசுவின் எல்லா பலவானையும் உடைக்கிற இயேசுவின் எல்லா பலவானையும் உடைக்கிற, எல்லா பாரம்பரியத்தை உடைக்கிற, எல்லா தேசத்தை உடைக்கிற இயேசுவின் நாமத்தால் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆவியானவரே